The next one is mechanism of breathing. சுவாசம் நடைபெறும் முறை. The movement of air between atmosphere and the lungs is known as ventilation or breathing. வளிமண்டலத்திற்கும் நுரையீரலுக்கும் இடையே நடைபெறும் காற்று பரிமாற்றமே மூச்சு விடுதல் எனப்படுகின்றன. The movement of air between the atmosphere and the lungs. Inspiration and expiration are the two phases of breathing. Inspiration is the movement of atmospheric air into the lungs, and expiration is movement of alveolar air that diffuse out of the lungs. இந்த மூச்சு விடுதல் நிகழ்வானது உட்சுவாசம் மற்றும் வெளிசுவாசம் என்னும் இரு நிலைகளில் நடைபெறுகின்றது. இதில் இப்போ உட்சுவாசம் என்றால் என்ன? உட்சுவாசம் என்பது வளிமண்டலத்தில் உள்ள காற்று நுரையீரலுக்குள் செல்வதையும், வெளிசுவாசம் என்பது காற்று நுண்ணறைகளில் உள்ள வாயு நுரையீரல்களை விட்டு வெளியேற்றப்படுவதையும் குறிக்கின்றது. நல்லா பார்த்துக்குங்க. இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன்ற ரெண்டு நிகழ்வு இதில் வந்து என்னது சுவாசித்தல்ல நடக்குது. இன்ஸ்பிரேஷனில் என்ன நடக்குது? மூமெண்ட் ஆஃப் அட்மாஸ்பரிக் ஏர் இன்டு த லங்ஸ். வளிமண்டலத்தில் உள்ள அந்த காற்றானது லங்ஸுக்குள்ளே செல்லக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பேர் தான் இன்ஸ்பிரேஷன்ஸ். எக்ஸ்பிரேஷன் இஸ் த மூமெண்ட் ஆஃப் அல்வியோலார் ஏர். காற்று நுண் அறைகளில் இருக்கக்கூடிய அந்த வாயுவானது டிஃப்யூஸ் அவுட் ஆஃப் த லங்ஸ். இந்த காற்று நுண் அறைகளில் உள்ள வாயுவானது நுரையீரல்களை விட்டு வெளியேற்றப்படுவதை குறிக்கக்கூடியதான் என்னது எக்ஸ்பிரேஷன் எனப்படுகிறது. நெக்ஸ்ட், இந்த லங்ஸ் டோன்ட் கண்டைன் மசில் ஃபைபர்ஸ் பட் எக்ஸ்பேண்ட் அண்ட் கண்ட்ராக்ட்ஸ் பை த மூமெண்ட் ஆஃப் த ரிப்ஸ் அண்ட் டயஃப்ரம். இப்போ பார்த்தோம்னா நுரையீரல்களில் தசை நார்கள் காணப்படுவது இல்லை. டோன்ட் கண்டைன் மசில் ஃபைபர்ஸ். மசில் ஃபைபர்ஸ் மீன்ஸ் தசை நார்கள். லங்ஸில் வந்து அந்த மாதிரியான எந்த ஒரு பொருளும் இல்லை. ஆனாலும் அது வந்து சுருங்கி விரியுது. பட் எக்ஸ்பேண்ட்ஸ் அண்ட் கண்ட்ராக்டட் பை த மூமெண்ட்ஸ் ஆஃப் ரிப்ஸ் அண்ட் டயஃப்ரம். அந்த மாதிரி அது எப்படி சுருங்கி விரியுதுன்னா அது என்னது விலா எலும்பிடை தசைகள் மற்றும் உதர விதானத்தின் மூலமாகவும் அந்த லங்ஸ் ஆனது சுருங்கி விரியுது. இந்த லங்ஸ் எப்படி சுருங்கி விரியுதுன்னு பார்த்தோம்னா த மூமெண்ட் ஆஃப் ரிப்ஸ் அண்ட் டயஃப்ரம். இந்த எலும்பிடை தசைகள் ரிப்ஸ், விலா எலும்பிடை எலும்பு இடை தசைகள் மற்றும் டயஃப்ரம் உதர விதானம், இவற்றின் மூலமாக இவற்றின் செயல்பாடுகள் மூலமாக லங்ஸ் வந்து சுருங்கி விரியுது. த டயஃப்ரம் இஸ் ஷீட் ஆஃப் டிஷ்யூஸ் விச் செப்பரேட்ஸ் த தொராக்ஸ் ஃப்ரம் த அப்டமன். தொராக்ஸ்ன்றது மார்பறை, அப்டமன்றது வயிற்றறை. இந்த மார்பறையும் வயிற்றறையையும் இரண்டாக பிரிக்கக்கூடிய அந்த டிஷ்யூ ஷீட் பேர் தானது டயஃப்ரம். இப்போ பார்த்தீங்கன்னா உதர விதானம் எனும் திசு படலமானது மார்பறையை வயிற்றறையிலிருந்து பிரிக்கின்றது. இன் ஏ ரிலாக்ஸ்ட் ஸ்டேட், இயல்பான நிலையில் இருக்கும் பொழுது த டயஃப்ரம் இஸ் டூம் ஷேப்ட். இந்த உதர விதானமானது மேல் நோக்கி குவிந்த நிலையில் காணப்படும். த ரிப்ஸ் ஆர் மூவ்ட் பை த இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். விலா எலும்பிடை தசைகள் விலா எலும்புகளை இயக்குகின்றன. த ரிப்ஸ் மூவ்ட் பை த இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். ரிப்ஸ்னா விலா எலும்புகள். அது வந்து எதனால் ஆர் மூவ்ட் பை த இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். விலா எலும்பிடை தசைகள் மூலமாக அந்த விலா எலும்புகள் இயக்கப்படுகின்றன ரிப்ஸ். Next, the external and internal intercostal muscles found between the ribs and the diaphragm helps in creating pressure gradients. இரண்டு விலா எலும்பிடை தசைகள் இருக்கின்றன. ஒன்று வந்து என்னது வெளி விலா எலும்பிடை தசைகள், இன்னொன்று வந்து என்னது உள் விலா எலும்பிடை தசைகள். இந்த இரண்டு விலா எலும்பிடை தசைகள் மற்றும் உதர விதானம் ஆகியவற்றால் ஒரு அழுத்த வேறுபாடு உருவாக்கப்படுகின்றது. அந்த என்னது லங்ஸ்குள்ள ஒரு அழுத்த வேறுபாடு உருவாக்க முடிகின்றது. இன் கிரியேட்டிங் ப்ரெஷர் கிரேடியன்ஸ், அந்த அழுத்த வேறுபாட்டை உருவாக்க முடியுது. த நெக்ஸ்ட், இன்ஸ்பிரேஷன்ஸ் அக்கர்ஸ் இஃப் த ப்ரெஷர் இன்சைட் த லங்ஸ் இஸ் லெஸ் தேன் த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். லைக்வைஸ் எக்ஸ்பிரேஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் when the pressure within the lungs is higher than the atmospheric pressure. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. நுரையீரலுள் உள்ள காற்றின் அழுத்தம் வளிமண்டல காற்று அழுத்தத்தை விட குறைவதால் உட்சுவாசம் நடைபெறுகின்றது. நுரையீரலுக்குள்ள காற்றின் அழுத்தம் வளிமண்டல காற்றின் அழுத்தத்தை விட குறைவாக இருக்குது. உள்ளுக்குள்ளே குறைவாக இருக்குது, வெளியில் அதிகமாக இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அந்த உட்சுவாசம் நடைபெறுது. அதே மாதிரி நுரையீரலுக்குள் உள்ள காற்றழுத்தம்